Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section, we will see the Class 8 Lesson 2 Microorganisms Friend and Foe. 2.4 Harmful Microorganism. See first harmful na enada? Harmful na enadhu? ரொம்ப தீங்கு விளைவிக்கிறது. ஓகேவா, நமக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு விளைவிக்குதா அது என்ன சொல்லுவோம், நம்ம ஹார்ம்ஃபுல் சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்லாம் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்துருக்கோம். ஸோ நவ் வி வில் see the harmful microorganisms. Microorganisms are harmful in many ways. Some of the microorganisms cause diseases in human beings, plants and animals. Such disease-causing microorganisms are called pathogens. Microorganism என்னமா சொல்றாங்க, first harmful சொல்றாங்க, ஓகே, தீங்கு விளைவிக்கும் அப்படின்றாங்க. Then it will cause some diseases, ஓகேவா. அந்த disease யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா human beings-க்கு வரலாம், plants-க்கு வரலாம் and animals-க்கு வரலாம். Okay? Such disease-causing microorganisms are called pathogens, ஓகேவா. அந்த disease ஏற்படுத்துதுல அந்த microorganism name என்னன்னு சொல்றாங்க, pathogens. Such microorganisms spoil food, clothing and leather. Okay, see நம்ம லைக் ஒரு ஃபுட் வந்து நம்ம 2 days வச்சிட்டு இருக்கோம், வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா ஸ்மெல் வரும்ல, கெட்டு போன ஸ்மெல் வரும்ல, அது தென் கிளாத்திங், நம்ம கிளாத்ல ரொம்ப நாள் நம்மளோட ஷெல்ஃப்ல இருந்து எடுக்காம இருந்தோம் அப்படின்னா அந்த கிளாத் மேல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், தென் ஒயிட் பேச்சஸா இருக்கும்ல, அதெல்லாம் என்ன சொல்றாங்க, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த microorganisms. Disease-causing microorganisms in humans. Pathogens enter our body through the air we breathe, the water we drink, or the food we eat. They can also get transmitted by direct contact with the infected person or carried through an animal. Okay, see the pathogens எப்படி நம்ம பாடிக்குள்ள வரும், அந்த disease causing microorganism எப்படி நம்ம பாடிக்குள்ள வந்தா ஒன்று நம்ம ப்ரீத் பண்ணும்போது, ஓகேவா, ஆர் அதர்வைஸ் when we are drinking water, நம்ம தண்ணி குடிக்கும் போதோ இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஏதோ ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது அது என்ன ஆகுமா நம்ம பாடிக்கு வருது, ஸ்ட்ரெயிட்டாக வருதுல. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் டைரக்ட் கான்டாக்ட். ஓகே, அது என்னது, டைரக்டாக நம்ம பாடிக்கு வருது. Microbial diseases that can spread from an infected person to a healthy person through air, water, food or physical contact are called communicable disease. ஓகேவா, see direct contact வச்சு இதில் தண்ணியாலையும் தண்ணியாலையும் ஏராலையும் தென் ஃபுட்டாலையும் வரது என்ன சொல்கிறாங்க, கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகேவா, அதுவாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் கம்யூனிகபிள் டிசீஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் டிசீசஸ் இன்க்ளூட் காலரா, காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ். ஓகேவா, ஸோ இந்த டைரக்ட் டிசீஸில் என்ன, டைரக்ட் கான்டாக்டில் இருக்க என்னென்ன டிசீஸ், காலரா, ஓகேவா, கோல்டு, தென் கோல்ட் சளி பிடிச்சிக்கிறது. When a person suffering from common cold sneezes, fine droplets of moisture carrying thousands of viruses are spread in the air. The virus may enter the body of a healthy person while breathing. Okay, see இப்போ நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிளாஸ்ல உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, when you have some cough, okay, அவர் ஏதோ ஸ்னீஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்னீஸ்ல ஏதோ ட்ராப்லெட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சலைவா ஏதோ ட்ராப்லெட் வந்துருச்சுன்னா அதில் என்ன இருக்குன்றாங்க, thousands of viruses இருக்குன்றாங்க. அது என்ன ஆகுமா, காற்றுலேயே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன், சப்போஸ் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் நம்ம அதை சுவாசிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், we will also suffer from that. Then how do you prevent the spread of communicable disease? சரி, இவ்வளோ நாள் வந்து communicable disease இப்படி தான் வருது அப்படின்னு சொன்னோம், அது எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம கிட்ட வராமல் நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம். We should keep a handkerchief on the nose and mouth while sneezing. It is better to keep a distance from infected persons. ஓகேவா, சரி நம்ம ஒன்று என்ன பண்ணலாம், handkerchiefs யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன பர்சன் யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். There are some insects and animals which act as carriers of disease-causing microbes. Housefly is one such carrier. The flies sit on the garbage and animal excreta. The pathogens stick to their bodies. When these flies sit on uncovered food, they may transfer the pathogens. Whoever eat the contaminated food is likely to get sick. Okay, see இவ்வளோ நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ட் கான்டாக்டாக பார்த்தோம். ஓகே, லைக் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்தோ இல்லை வாட்டர்லேருந்தோ இல்லை ஏர் மூலியமாக தான் நமக்கு வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரி பண்ணுறாங்க. ஓகேவா, அது யார் கேரி பண்ணுறது, லைக் இன்செக்ட்ஸ் ஆர் அனிமல்ஸோ ஏதோ ஒரு இன்செக்ட் அனிமல் வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மைக்ரோப்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹவுஸ் ஃப்ளை எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வீட்டில் ஈலாம் இருக்குல்ல அதே எடுத்துக்கலாம். இந்த என்னடா பண்ணும், ஒரு குப்பையில் போய் உட்காரும், ஓகே, கார்பேஜில் உட்காரும், இல்லை வேறு என்ன ஒரு கெட்டு போன ஃபுட்டில் போய் உட்காரும். தென் அதுலேருந்து என்ன பண்ணும், அதுலேருந்து பேத்தோஜன்ஸை கேரி பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு அன்கவர்டு ஃபுட்டில் வந்து உட்காந்துச்சு, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தா அன்கவர்டாக இருக்கும்ல, அதில் வந்து உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த பேத்தோஜன்ஸ் அந்த ஃபுட்டுக்கு வந்துடும். when we eat that, நம்ம அதை சாப்பிட்றப்ப என்ன நடக்கும், நமக்கும் we will also get a sick. So it is advisable to always keep food covered. Avoid consuming uncovered items of food. Okay, so we should always eat the covered food. Okay, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுட்டை கவர் பண்ணியிருக்க ஃபுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும். we should not eat the uncovered food. Another example of a carrier is the female Anopheles mosquito, which carries a parasite of malaria. Female Aedes mosquito act as a carrier of dengue virus. An example is
mosquito called as female Anopheles mosquito. Okay, அந்த mosquito என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து டெங்கு வைரஸ்க்கான கேரியர் அப்படின்னு சொல்றாங்க. All mosquitoes breed in water. Hence one should not let water collect anywhere in coolers, tires, flower pot, etc. By keeping the surroundings clean and dry, we can prevent mosquitoes from breeding. எப்பயுமே இந்த மஸ்கிட்டோஸ் என்னடா பண்ணும், வாட்டரில் தான் வந்து ப்ரீட் பண்ணும். ஓகேவா, அவங்களோட ரீப்ரொடக்ஷன்லாம் எங்கே நடக்கும், இந்த வாட்டரில் தான் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே நம்ம வீட்டில் தண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரி எதையும் வச்சிருக்கூடாது. ஓகே, லைக் கூலர்ஸ், டயர்ஸ்லாம் மழை நீர்லாம் சேரும்ல, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இல்லை ஃப்ளவர் பாட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்து எப்பயுமே வச்சிருக்கக்கூடாதுன்றாங்க. பட் கீப்பிங் த சரௌண்டிங்ஸ் க்ளீன் அண்ட் ட்ரை வி கேன் ப்ரிவென்ட் மஸ்கிட்டோஸ் ஃப்ரம் ப்ரீடிங். ஓகே, நம்ம சரௌண்டிங்கை க்ளீனாக வச்சிருக்கிறதுனாலையும் இந்த மஸ்கிட்டோஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Table 2.1. Some common human diseases caused by microorganisms. Human disease caused by microorganism, mode of transmission, preventive measures. Tuberculosis, அதுக்கு என்ன மைக்ரோஆர்கானிசம்ல பாக்டீரியா, அது எப்படி அந்த டியூபர்குலோசிஸ் பரவுமா, மோட் என்ன மோட்ல, ஏர்ல. மீசல்ஸ், அதோட மைக்ரோஆர்கானிசம் என்னது, வைரஸ். ஓகேவா, அதையும் எப்படி பரவுமா, பை ஏர். தென் சிக்கன் பாக்ஸ், ஓகேவா, அதோட மைக்ரோஆர்கானிசம் என்னது, வைரஸ். அதோட மோடு எப்படி அது பரவுது, ஏர் மூலமா பரவும், இல்லைன்னா என்னது, கான்டாக்ட், ஒருத்தவங்க கூட நம்ம டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால. தென் போலியோ, ஓகேவா, பை வைரஸ். அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னது, ஒன்று ஏரால இல்லை வாட்டரால. ஓகேவா, தென் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நம்ம எப்படிலாம் அதுக்கு வந்து நம்மளை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். Keep the personal belongings of the patient away from those of others. Vaccination to be given at suitable age. சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிவென்டிவ் என்னடா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணி வைக்கலாம், தனிமையாக ஒரு வச்சிருக்கலாம். ஆர் அதர்வைஸ் தென் என்ன பண்ணலாம், அந்த பேஷண்டோடைய திங்ஸ் எல்லாமே, ஓகேவா, அவங்களோட திங்ஸ் எல்லாமே நம்ம யாரும் டச் பண்ணாமல் அதையும் பார்த்துக்கலாம். தென் அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே வேக்சினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதுக்கான மருந்து வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தென் காலரா, அதோடைய மைக்ரோ ஆர்கானிசம் என்னடா, பாக்டீரியா. ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னது, ஒன்று வாட்டரால இல்லை ஃபுட்டால வருது. Then typhoid, okay, it is also by bacteria. Mode of transmission another water. Maintain personal hygiene and good sanitary habits. Consume properly cooked food and boiled drinking water. Vaccination, okay. So நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்ன்றாங்க, இந்த காலரா டைஃபாய்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஹைஜீனாக இருக்கணும். ஓகே, நம்ம எப்பயுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்ல பழக்கங்களே வச்சுக்கணும். ஓகேவா, பிஃபோர் ஈட் வி ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். தென் ப்ராப்பராக குக் பண்ண ஃபுட்டு, தென் பாயில் பண்ண வாட்டர்ஸ் தான் என்ன பண்ணுன்றாங்க, குடிக்கணும் அப்படின்றாங்க. தென் த டிசீஸ் கால் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஓகேவா, அதோடைய மைக்ரோ ஆர்கானிசம் என்னது, வைரஸ். தென் அது எப்படி பரவுது, பை வாட்டரால பரவுது. ஓகேவா, ட்ரிங்க் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர். வேக்சினேஷன், ஓகேவா, சரி நம்ம நல்லா சுட வச்சு தண்ணி குடித்தோம் அப்படின்னால என்ன ஆகாது, இந்த டிசீஸ் நமக்கு வராது. தென் த நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் மலேரியா. ஓகேவா, அது எதாவது வந்து புரோட்டோசோ, அதோட மோட் என்னடா, மஸ்கிட்டோ. ஓகேவா, மலேரியா யாரால வராங்க, மஸ்கிட்டோவால் தான் வராங்க. யூஸ் மஸ்கிட்டோ நெட் அண்ட் repellents. Spray insecticides and control breeding of mosquitoes by not allowing water to collect in the surroundings. ஓகே, சரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வீட்டில் இருக்க விண்டோஸில் என்ன பண்ணிக்கலாம், மஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை இன்செக்டிசைட்ஸ்லாம் இருக்குல்ல, பூச்சிக்கொல்லிங்க, அதெல்லாம் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மஸ்கிட்டோஸை கொள்ளலாம். தென் எங்கேயுமே நம்ம வீடு பக்கத்தில் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, தண்ணி தேங்கி இருக்க மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். Disease causing microorganisms in humans. Several microorganisms not only cause diseases in humans and plants but also in other animals. For example, anthrax is a dangerous human and cattle disease caused by a bacterium. Foot and mouth disease of cattle is caused by a virus. Okay, so humans ku mattum disease varudha, no, okay, it also affects the plants and animals. Then the next topic is disease causing microorganisms in animals. Several microorganisms not only cause diseases in humans and plants but also in other animals. For example, anthrax is a dangerous human and cattle disease caused by a bacterium. Foot and mouth disease of cattle is caused by a virus. Okay, see anthrax is a disease. Okay, because of the bacterium. Both human and cattle, okay, ரெண்டுத்துக்குமே வரும், ஹியூமன்ஸ்க்கு வரும் அண்ட் அனிமல்ஸ்க்கு வர டிசீஸ் தான். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டல் இஸ் காஸ்ட் பை வைரஸ். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரே ஃபுட்லேயோ இல்லை மவுத்லேயோ ஏதாவது டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அது யாரால அப்படின்னா வைரஸால. டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பிளான்ஸ். Several microorganisms cause diseases in plants like wheat, rice, potato, sugarcane, orange, apple and others. The diseases reduce the yield of the crops. எந்தெந்த பிளான்ட்லாம் போய் இந்த மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம்னா வீட்டில், ரைஸில், பொட்டேட்டோ, சுகர் கேன், ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் மற்ற எல்லா பிளான்ட்ஸ்லையும் வந்து இது அட்டாக் ஆகுன்றாங்க. இது என்ன பண்ணுவோம், அட்டாக் ஆச்சு அப்படின்னா அதில் என்ன பண்ணும், இட் வில் அஃபெக்ட் their ப்ரொடக்ஷன். ஓகே, அவங்க ப்ரொடக்ஷனை என்ன பண்ணிடுது, அஃபெக்ட் பண்ணுறோம். They can be controlled by the
யூஸ் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ் விச் கில் த மைக்ரோப்ஸ். ஓகே, இது எப்படி நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்செக்டிசைட்ஸ்லாம் இருக்குல்ல, பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கில் பண்ணலாம் அந்த மைக்ரோப்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. Robert Koch 1876 discovered the bacterium Bacillus anthracis which cause anthrax diseases. See, Robert Koch என்ன பண்ணிருக்காரு, இந்த Bacillus anthracis கண்டுபிடிச்சிருக்காரு. when in 1876ல கண்டுபிடிச்சிருக்காரு. Table 2.2 some common plant diseases caused by microorganisms. Plant disease, microorganisms, mode of transmission. See, first one citrus canker. எந்த மைக்ரோபாலோட வருது, பாக்டீரியா. ஓகேவா, தென் அது எப்படி வருது அப்படின்னா பை மோட் ஏர். தென் ரெஸ்ட் ஆஃப் வீட் எந்த மைக்ரோபால, ஃபங்கை. ஓகேவா, அதோட மோடு என்ன, டிரான்ஸ்மிஷன் மோடு என்ன, ஏராலையும் தென் சீட்ஸாலையும். தென் எல்லோ வெயின் மொசைக் ஆஃப் பிந்தி எந்த மைக்ரோ ஆர்கனிசம்னால வருது, வைரஸ். தென் த மோடஸ் இன்செக்ட். ஓகே, இன்செக்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கேரி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபுட் பாய்சனிங். Buju was invited by his friend to a party and he ate a variety of foodstuff. On reaching home, he started vomiting. He had to be taken to a hospital. The doctor said this condition could be due to food poisoning. Food poisoning என்ன அப்படின்னா, நம்ம சாப்பாடு வந்து நமக்கு செரிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம வந்து வேறு ஏதாச்சும் நமக்கு ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட்டோம், இல்லை ஏதாச்சும் கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டொமக் பெயின், சிவியர் ஸ்டொமக் பெயினும் தென் வாமிட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னால என்னது ஃபுட் பாய்சனிங். Food poisoning could be due to the consumption of food spoiled by some microorganisms. Microorganisms that grow on our food sometimes produce toxic substances. These make the food poisonous, causing serious illness and even death. So it is very important that we preserve food to prevent it from being spoiled. Okay, see, food poisoning என்னால வருதுன்றாங்க, நம்ம வந்து கெட்டு போன உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, கெட்டு போன உணவுல என்னடா இருக்கும், அந்த மைக்ரோப்ஸ் நம்ம பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது பாய்சன் மாதிரி நம்ம பாடிக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால என்னென்னலாம் நமக்கு வருது அப்படின்னா சிவியர் இல்னஸ். ஓகே, நம்ம நல்ல உடம்பு எல்லாம் போகும், ஈவன் டெத் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பார்த்து ஒழுங்காக சாப்பிடணும். தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஓகே, ஃபுட் ப்ரிசர்வேஷனா என்னடா, ப்ரிசர்வ்னா என்னது, பாதுகாத்து இருக்கிறது. ஓகே, எப்படி நம்ம ஃபுட்டை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சு சாப்பிட்றது தான். You know that bread left unused under moist condition is attacked by fungus. Microorganisms spoil our food. Spoiled food emits bad smell and has a bad taste and change color. ஓகேவா, சரி நம்ம வந்து பிரெட் வந்து ஒரு ஈரமாக இருக்க பிரெட் ரொம்ப நாள் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் என்ன வந்துடும், ஃபங்கை வந்துடும். ஓகேவா, ஃபுட்டே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பாயில் ஆன ஃபுட்லேருந்து நமக்கு எப்படிலாம் ஒரு பேட் ஸ்மெல் வரும். தென் அதோட டேஸ்ட்டும் என்ன ஆகிடும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம எப்பயும் சாப்பிட்ற டேஸ்ட்டோட என்ன ஆகிடும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்மெல்லும் அதில் ரொம்ப பேடாக வர ஆரம்பிச்சிடும். Pakali bought some mangoes, but she couldn't eat them for a few days. Later, she found that they were spoiled and rotten. But she knows that the mango pickle her grandmother makes does not spoil for a long time. She is confused. Let us study the common methods to preserve food in our homes. We have to prevent it from the attack of microorganisms. நம்ம ஃபுட் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் மெத்தட். Salts and edible oils are common chemicals generally used to check the growth of microorganisms. Therefore, they are called preservatives. We add salt or acid preservative typicals to prevent the attack of microbes. Sodium benzoate and sodium metabisulfite are common preservatives. These are also used in the jams and squashes to check their spoilage. See, first என்ன மெத்தட் நம்ம பார்க்குறோம், கெமிக்கல் மெத்தட் பார்க்குறோம். ஓகேவா, கெமிக்கல் மெத்தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிக்கிள்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்களா, எக்ஸஸான சால்ட்ஸும் தென் எடிபிள் ஆயில்ஸ். ஓகேவா, எக்ஸஸான சால்ட்டும் தென் அதிகமான ஆயில்ஸும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுமா, அது வந்து மைக்ரோ ஆர்கனிசமோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஓகேவா, நல்லா பாதுகாத்துட்டு இருக்கும். சி, சம் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ் சோடியம் பென்சோஏட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்ஃபைட். ஓகேவா, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ். ஓகேவா, நம்ம ஃபுட்டை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு இது ரெண்டு கெமிக்கலுமே யூஸ் ஆகுது. Preservation by common salt. Common salt has been used to preserve meat and fish for ages. Meat and fish are covered with dry salt to check the growth of bacteria. Salting is also used to preserve amla, raw mangoes, tamarind, etc. Okay, இப்போ ட்ரை ஃபிஷ்லாம் இருக்குது அப்படின்னா அதில் என்னடா இருக்கும், நிறைய உப்பு இருக்கும். ஓகேவா, அதனால ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த சால்ட் வந்து என்ன ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிசர்வேட்டிவ். தென் ப்ரிசர்வேஷன் பை சுகர். Jams, jellies, squashes are preserved by sugar. Sugar reduces the moisture content which inhibits the growth of the bacteria which spoil food. ஓகேவா, சரி இப்போ ஜாமில் நம்ம சாப்பிட்ற பிரெட் அண்ட் ஜாம், அந்த ஜாமில் என்னடா இருக்கும், நிறைய வந்து அதில் நல்ல ஸ்வீட் தெரியும்ல. ஸோ சுகர் என்ன பண்ணுறாங்க, சுகர் இஸ் ஆல்சோ அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்.
Preservation by oil and vinegar. Use of oil and vinegar prevents spoilage of pickles because bacteria cannot live in such an environment. Vegetable, fruits, fish and meat are often preserved by this method. Okay, நம்ம oil vinegar நம்மளோட ஃபுட்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா it will not spoil our food because என்ன பண்ணுமா அந்த பாக்டீரியாவோட growth பாக்டீரியா வந்து அந்த oil vinegar இருக்க இடத்துல வந்து என்ன ஆகாது வளராது அப்படினு சொல்றாங்க. So it's also a good preservative. Heat and cold treatments. You must have observed your mother boiling milk before it is stored or unused. Boiling kills many microorganisms. Similarly, we keep our food in the refrigerator. Low temperature inhibits the growth of microbes. Okay, சரி நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க ஈவினிங் மில்க் வாங்குனாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க மார்னிங் என்ன பண்றாங்க பாயில் பண்ணி வச்சிடறாங்க. ஓகேவா சரி பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுது செத்துருது. சிமிலர்லி இதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது அது என்ன ஆகுது அது எல்லாமே டை ஆயிடுது. தென் லோ டெம்பரேச்சரில் எடுத்துட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறோம் அப்படின்னால என்ன ஆகும் அது இட் வில் ஸ்டாப் த growth ஆஃப் மைக்ரோப்ஸ். Pasteurized milk can be consumed without boiling as it is free from harmful microbes. The milk is heated to about 70 degrees Celsius for 15 to 30 seconds and then suddenly chilled and stored. By doing so, it prevents the growth of microbes. This process was discovered by Louis Pasteur in it is called pasteurization. ஓகேவா சரி இப்போ நம்ம கடையில் வாங்குற மில்க் அப்படிலாம் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் அப்படியே தானே இருக்கு. when they are preparing ஓகே அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க 70 டிகிரி செல்சியஸ்லேயே 15 to 30 செகண்ட்ஸில் அதை என்ன பண்ணால் ஹீட் பண்ணுறாங்க. தென் சடனாக வந்து என்ன பண்ணுறாங்க சில் பண்ணுற போது என்ன ஆகும் அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் டைட் ஆகிடும். ஓகேவா அது நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸே வராமல் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சவர் யாரா லூயிஸ் பாஸ்டர். ஓகேவா ஸோ அந்த மெத்தட்கான நேம் என்னது pasteurization. Storage and packing. These days, dry fruits and even vegetables are sold in sealed airtight packets to prevent the attack of microbes. Okay, see firstல நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்ஸ்ல போய் வாங்குவோம். ஓகேவா வெஜிடபிள் மார்க்கெட் அப்படிலாம் போய் வாங்குவோம். இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிக்கிறோம். அங்கெல்லாம் எப்படி இருக்கும் ஃபுல் பேக் பண்ணி நமக்கு வைக்கிறாங்க. ஸோ ஓகேவா அவங்க பேக் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகிடுமா அது கத்துற மாதிரி வச்சுருப்பாங்க. Then next topic is nitrogen fixation. You have learned about the bacterium Rhizobium in class 6 and 7. It is involved in the fixation of nitrogen in leguminous plants pulses. Recall that Rhizobium lives in the root nodules of leguminous plants such as beans and peas, with which it has a symbiotic relationship. Sometimes nitrogen gets fixed through the action of lightning. But you know that the amount of nitrogen in the atmosphere remains constant. சரி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம்லடா நம்மளுடைய பிளான்ட்டுக்கு வந்து எப்படி வந்து நைட்ரஜன் கிடைக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த நாடியூல்ஸ். ஓகேவா அந்த ரைசோபியம் பாக்டீரியாவால். ஓகேவா அந்த நாடியூல்ஸில் இருக்க ரைசோபியம் பாக்டீரியாவால் தான். ஓகேவா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சாயிலேருந்து நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி நம்மளோட பிளான்ட்டுக்கு தந்துட்டு இருக்காங்க. சரி இந்த பிளான்ட் இந்த பாக்டீரியா என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓகேவா இந்த பாக்டீரியா என்ன தருது பிளான்ட்ஸ்க்கு நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணி தராங்க. ஓகேவா இந்த பிளான்ட்ஸ் என்ன தராங்க அவங்களுக்கு ஷெல்டர் தராங்க. ஓகேவா அவங்க வாழ்றதுக்கான இடம் தராங்க. Sometimes nitrogen gets fixed through action of lightning. ஓகேவா சரி ஒரு சில டைம்ல என்ன நடக்குது அப்படின்னாலும் lightning. ஓகேவா மின்னல் வரும்போது என்ன ஆகுது we will get the nitrogen. But you know that the amount of nitrogen in the atmosphere remains constant. ஓகேவா சரி இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் என்ன ஆகுது குறையவே குறையாது. ஓகேவா certain லெவல்லே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then nitrogen cycle. Our atmosphere has 78% nitrogen gas. Nitrogen is one of the essential constituents of all living organisms as part of proteins, chlorophylls, nucleic acids and vitamins. ஓகேவா சரி நம்ம அட்மாஸ்பியர்ல எவ்வளோ கேஸ் இருக்கு 78% நைட்ரஜன் கேஸ் இருக்கு. இந்த நைட்ரஜன் வந்து என்ன வேணுமா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா இந்த பார்ட் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு குளோரோஃபில்க்கு. ஓகேவா குளோரோஃபில் என்னன்னா இந்த கிரீன் பிக்மெண்ட். ஓகே தென் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் சம் ஆஃப் த விட்டமின்ஸ். தென் the atmosphere nitrogen cannot be taken directly by plants or animals. Certain bacteria and blue-green algae present in the soil fix nitrogen from the atmosphere and convert into compounds of nitrogen. ஓகேவா சி பிளான்ட்டோ அனிமலோ என்ன பண்ண முடியாது ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த நைட்ரஜன் எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுமா ஸோ ஒரு சில பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேலாம் என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி தரும் இல்லை அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கோ அனிமலுக்கோ தராங்க. ஒன்ஸ் nitrogen is converted into this usable compounds, it can be utilized by plants from the soil through their root and system. சரி இந்த நைட்ரஜன் வந்து அவங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அந்த பாக்டீரியா கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த பிளான்ட்ஸை அவங்களோட ரூட் மூலிமா அவங்க எடுத்துக்கிறாங்க. நைட்ரஜன் இஸ் தென் யூஸ்ட் ஃபார் த synthesis of plant proteins and other compounds. Animal feeding on plants get these proteins and nitrogen compounds. சரி அனிமல் ஃபீடிங்லேயே என்ன இருக்கும் அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க as a proteins-ஆவும் கொடுக்குறாங்க. When plants and animals die, bacteria and fungi present in the soil convert the nitrogenous waste into nitrogen compounds
to be used by plants again. Okay, the plant and animal die. Okay, suppose the animals or plant இறந்துருச்சு அப்படினா என்ன பண்ணுமா இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் என்னவா கன்வெர்ட் பண்ணுது நைட்ரஜனஸ் வேஸ்டா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க மறுபடியும் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு தராங்க. So other bacteria convert some part of them to nitrogen gas which goes back into the atmosphere. As a result, the percentage of nitrogen in the atmosphere remains more or less constant. Okay va? So ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணுமா சாயிலுக்கு தரும், ஒரு சில பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது அட்மாஸ்பியருக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ என்ன ஆகாது நமக்கு என்னதான் வந்து நம்ம அட்மாஸ்பியர் வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணாலும் அதோடைய லெவல் என்ன ஆகாது குறையாது சொல்கிறாங்க. ஓகேவா, மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நைட்ரஜன் சைக்கிள். See, compounds of nitrogen in the soil. Two bacteria turn compounds of nitrogen into gaseous nitrogen. Then to atmospheric nitrogen. Okay, gas ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அட்மாஸ்பியர்ல போயிடுது. Then to atmosphere ல என்ன ஆகுது atmospheric nitrogen வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, 1 to lightning fixed nitrogen. ஓகேவா, அந்த மின்னல்ல வந்து நைட்ரஜன் இருக்குன்றத சொல்றாங்க. Then to nitrogen fixing bacteria and blue green algae fix atmospheric nitrogen. Okay. Then to bacteria in turn fix nitrogen into nitrogen compounds. Okay, மறுபடியும் என்ன ஆகுது இந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுது. Then to compounds of nitrogen in the soil. Okay, மறுபடியும் என்ன ஆகுது மண்ணுக்கே வந்துடுது. தென் இந்த லைட்னிங்லேருந்து என்ன ஆகுது மறுபடியும் சாயிலுக்கே வராங்க. ஓகே, சாயிலுக்கு நைட்ரஜனை யார் எடுத்துக்கிறா பை பிளான்ஸ். ஓகேவா, uptake by plants. Then to animals eat plants. Okay, animals என்ன பண்ண பிளான்ஸை சாப்பிட்றதுனால they to get a nitrogen. அந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து என்ன வருது நைட்ரஜன் இஸ் வேஸ்ட் ஃப்ரம் எக்ஸ்கிரீஷன் அண்ட் டெத். ஓகேவா, இல்லை அந்த அனிமல் செத்துச்சோ அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுமா அதுலேருந்து வருது. தென் டு சாயில். ஓகே, சாயிலுக்கு மறுபடியும் அவங்க போயிடுறாங்க. See, this one is called as a nitrogen cycle. Now we move to the keywords. Algae, antibiotics, antibodies, bacteria, carrier, communicable disease, fermentation, fungi, lactobacillus, microorganism, nitrogen cycle, nitrogen fixation, pasteurization, pathogen, preservation, protozoa, rhizobium, bacillus, virus, yeast. Okay children, I hope this section is useful to you. I'll see you in the next video. Until then, bye bye from Priyadarshini.